ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் கூட ரொம்ப மைன்யூட்டாக யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சீரியலில் அப்படின்ற மாதிரி புஷ்ஷுன்னு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் காவேரி கையில் இருந்த அந்த கயிறு. சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் கழித்து காவேரி கழுத்துலேயும் அந்த டாலர் செயின் வந்தாலும் வந்துடும். அந்த மாதிரி கதை போகிற போக்கில் அப்படியே கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வராமல் என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ நாளாக கயிறு இல்லாமல் இருந்துச்சு. சடனாக இன்றைக்கி எபிசோட்லேருந்து காவேரியோட கையில் வந்து கயிறு இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்தே, அதாவது அம்மாவும் மகளும் பேசுவாங்க இல்லையா, அதுலேருந்தே காவேரியோட கையில் வந்து அந்த கயிறு இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக விஜயை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விஜயை பற்றி வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க காவேரி அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா யோசிச்சுட்ருக்காங்க. அம்மா வந்து என்னடி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு அப்பாவா எவ்வளோ இது பண்ணுறாரு, ரொம்ப நல்லவராக இருக்காரேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், உனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அம்மா. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மாவுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் காவேரி நர்மதாவை கூட்டிகிட்டு வந்து இறங்குறாங்க சடனாக. இறங்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த, ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக பிரவீன் சார் சீரியலில் ஒர்க் பண்ணவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். சடன் சர்ப்ரைஸாக இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் மைண்டில் டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. இவங்களில் யாருக்காவது அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நர்மதா வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு இங்கே நம்மளோட காவேரி, யமுனா இவங்கெல்லாமும் வந்திருக்காங்க. குட்டி பாப்பா யாழினி பாப்பாவை பார்த்தோன்னே ஒரு ஹக் கொடுத்துட்டு, அதே மாதிரி இங்கே வந்து இவங்க எல்லோரும் அக்கா தங்கச்சிங்க அந்த ஒரு பாண்டிங்கோட ஒரு ஹக் கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மு வந்து வெளியில் நின்றுட்டு யாழினியை பார்த்த உடனே யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு விஜய் சொன்ன உடனே ஓடி போய் அதே மாதிரியே இவங்க அக்கா தங்கச்சி ஒரு ஹக் கொடுத்த மாதிரியே ஒரு ஆட்டி ஒரு ஹக் கொடுத்தது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே யாழினி என்னோட யாழினி சொல்கிறா, என்னோடய சித்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி காட்டவும், நான் உங்களை எப்படி கூப்பிடுவோன்னு, யாழினிக்கு சித்தின்னா நீ என்னை சித்தினே கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னது. விஜய் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. எதுவும் பேச முடியல யமுனா கிட்ட. யமுனாவோட விஜயோட பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிஷியல்லேருந்தே. இன்னும் அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் வச்சுருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்தது அவங்களோட பாண்டிங். இந்த முறையாவது கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். லீவில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. இங்கே ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு, நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம் வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி குட்டி அம்மும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் யமுனா இது நர்மதா வந்து அம்முவை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு எமோஷ்னல் ஆகி தூக்கி கொஞ்சினதெல்லாம் காவேரிக்கு ஒரு டவுட் வருது. எல்லாரும் இந்த பாப்பாவை பார்த்த உடனே இவ்வளோ அட்டாச் ஆகுறாங்களே, ஏன் அப்படி? அந்த கேள்விக்கு பதில் மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் காவேரிக்கு. இங்கே நம்ம காவேரி விஜயோட வீட்டுக்கு வராங்க. கூப்பிட்ட விட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எதிர்பார்த்தேன் தாத்தா கூப்பிட்ருப்பாரோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி. ஆனால் சடனாக என்னென்னா என்ன சொல்கிறது, அந்த கயிறு இவங்க யாராவது கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஆப்போசிட் ஆகிடுச்சு. புடவை கொடுத்து நன்றி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்து வர வச்சுருக்காங்க போல இருக்கு. என்ன தாத்தா ஏன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க காவேரி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி சந்தோஷப்பட்டு அம்முக்கிட்ட, இன்றைக்கி அம்மாவாக நடிச்சதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறியே, உங்கள் அம்மா அப்படின்னு தெரிஞ்சால் இவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அக்காவும் மாமாவும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, சீக்கிரமாக உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நர்மதா. சொன்னால் ஏதாவது ஆயிரும்னு பயமாக இருக்குடி, பார்க்கலாம் கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி கங்கா. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப வருத்தான ஒரு அழகான எபிசோடாக அமைஞ்சது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்.